சரிம்மா, சேலத்துக்கு போற. ஆனா தனியா எப்படி சேலத்துக்கு போவ? துணைக்கு யாரும் இல்லாம. அ, நான் வேணா யாரையாவது கேட்டு துணைக்கு அனுப்பட்டுமா? அதெல்லாம் வேண்டாமா, நான் பாத்துக்கிறேன். சதாசிவம் சார் எல்லாத்துக்கும் வழி சொல்றேன்னு சொல்லிருக்காரு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ கவலைப்படாதம்மா. நாளைக்கு உன் கவனம் முழுக்க அக்கா கல்யாணத்துல தான் இருக்கணும். நானும் கல்யாணம் ஆகி போறேன். உடனே நீயும் சேலத்துக்கு போயிட்டா அம்மாவை யாரு பாத்துக்கிறது? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் மயில் இந்த காட்டுக்குள்ளேயே கடந்து சீரழிவா? அவ ஆசைப்பட்டது கிடைச்சிருக்கு. அதையே மலர தடுக்கிற? எனக்கு என்ன பிரச்சனை? இதோ கையில தான் இருக்காளே, அவ பாத்துப்பா. அவ என்னைக்குமா காட்டுக்குள்ள குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்திருக்கா? அவ படிக்க போறானா போகட்டும், அதுக்கே ஏன் தலையை உருட்டுறீங்க? அம்மா எனக்கும் தானே அம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு கிளம்புங்க. கையில் அக்காவே சொல்லிட்டா, அதுக்கு அப்பீலே இல்ல. ஏய் சரி. அப்பா என்னப்பா நானே பார்க்க வேண்டியதா இருக்குது. அத்தை எல்லாம் வச்சிட்டீங்கல்ல? அப்போ வச்சுட்டேன். ஜீவா சார் எல்லாம் பாத்துட்டீங்களா? ஓகே சார். மாப்ள எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? ஒண்ணு இல்ல, நீங்க நமக்கு சொந்தம், நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா தான் ஆக போறீங்க. என்னன்னா அப்படிங்க பொண்ணு விட்டு பக்கம் போய் நின்னுக்கிட்டு? மாமா, இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நான் இந்த பக்கம் தான் மாமா. இந்த கல்யாணத்தை உறுதிப்படுத்தின அன்னைக்கே நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. இந்த கல்யாணத்துல நானும் ஒருத்தனா இருந்துதான் எல்லா விஷயத்தையும் செஞ்சிட்டு இருக்கேன். அதனாலதான் எங்க அப்பாவையும் அம்மாவையும் விட்டுட்டு நான் முன்னாடி வந்திருக்கேன். புரியுதா? அக்கா, இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க ஒண்ணும் ஜீவா இங்க வரல. மயில பார்த்து ரசிக்கதான் அவர் இங்க வந்திருக்காரு. எனக்கும் ஜீவாவுக்கும் நிச்சயமே முடிஞ்சு போச்சு. ஆனாலும் ஜீவாவோட பார்வை எங்க இருக்கு பாரு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவளை இங்கே வெட்டி சுமார். என்னதான் இருந்தாலும் லவ் பண்ண பொண்ணுடி, மிஸ் பண்ற வருத்தம் இருக்கதான் செய்யும். பார்த்துட்டு போகட்டும். என்னக்கா நீ இப்படி பேசுற? வேற என்ன பண்ண சொல்ற? மயில ஏன் பாக்குறீங்கன்னு எல்லாரும் முன்னாடி சண்டை போட போறியா? அது நமக்கு தான் அசிங்கம். தனியா கூப்பிட்டு சொன்னாலும் அது சரி வராது. நீ பார்க்க வேண்டாம்னு சொன்னாதான் திரும்ப திரும்ப பார்க்கணுங்கிற தவிப்பு வரும். உன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காம இரு. மயிலோட பிடி நம்ம கையில இருக்கிறதால
ஜீவாவால ஒன்னும் செய்ய முடியாது. அவன் என்னதான் உருகி உருகி பார்த்தாலும் அவன் பக்கம் திரும்பவே போறதில்ல. அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற? நான் பயப்படலக்கா. அவர் செய்யறத பார்த்தா எரிச்சலும் கோவமும் தான் வருது. அவர் இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. ஏய் இருக்கா மது? ஏய் நீ ஏன் மது இங்க வந்து நிக்கிற? நான் தான் கிட்டத்தட்ட உங்க வைஃப் மாதிரி ஆயிட்டேனே. அப்ப நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதானே நானும் இருக்கணும். என்னடி இவ உன்னை வெறுப்பேத்துறாளாமா? தெரியாம செஞ்ச மாதிரி எண்ணெய் அவன் மேல குட்டிட்டேன்னு வெயி. ஜீவா சார் பக்கத்துல மட்டும் இல்ல, இந்த மேடையிலே நிக்க முடியாத மாதிரி செஞ்சிருவேன். செஞ்சிட்டுமா? ஹே, அவ ஏதாவது செஞ்சுட்டு போறா, நீ பேசாம இரு. மாப்ள, முதலாளி எங்க இருக்கிறது ஒரு போன் பண்ணி கேட்டுறீங்களா? இதோ கேக்குறேன் மாமா. ஹலோ அப்பா, எங்க இருக்கீங்க? கோயில் பக்கத்துல வந்துரு ஜீவா. ஏன் முகூர்த்தத்துக்கு நேரமாச்சா என்ன? இல்லப்பா, நான் சும்மா தான் கால் பண்ணேன். நீங்க வாங்க. இதோ பக்கத்துல தான் இருக்காரா, வந்துடுறாரா மாமா? காயத்ரி, அப்பா பெரிய முதலாளி வர நேரம். நாம இங்கே இருந்தா சரியில்லை, அங்கே போய் வரவேற்றதா நல்லா இருக்கும். சரியா? சரி நீ கூட வா, போலாம். மது, நீ வா. ஐயா, ஆமா, வணக்கம்மா. வாங்க, வாங்க முதலாளி. வாங்க. ரொம்ப சந்தோஷம். மது வாங்க. தம்பி, ஆமா, சொல்லுங்க. ஐயர் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வர சொல்லிட்டாரு தம்பி. சரி, நான் பாத்துக்கிறேன். வரேன். அப்படியாடி? ஆமாக்கா. ஆமா. மயில அம்மா போய் மலரை கூட்டிட்டு வாங்க. போங்க. சரி சரி வாங்க போலாம். அம்மா, ஏன் இங்க வந்து நின்னுட்டு இருக்க? அது அங்க ஒண்ணு இல்லம்மா, லேசா தலை வலிக்கிற மாதிரி இருக்காதான், ஒரு மாதிரி. அதுக்கு இங்க வந்து நின்னா சரியாயிடுமா? நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். இரு. வேணாம், நானே போய் குடிச்சிட்டு வரேன். நீ மலர் கூட இரு. முதலாளி காஃபி சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் காயத்ரி. எப்படியும் சாப்பிட்டு தானே போறோம். நீ எங்களே கவனிச்சிட்டு இருந்தா மத்த கல்யாண வேலையெல்லாம் பாக்கணும்ல. நீ வேற ஏதாவது ஒர்க் இருந்தா போய் பாருப்போ. அண்ணே, நீங்களும் போங்கண்ணே. சரி மது, மாமா அத்தை பக்கத்திலே இருந்து அவங்களுக்கு என்ன வேணாலும் நீ அதை செஞ்சு கொடுங்க. சரியா? வேற எங்கேயும் போயிடாத. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். ஐயா, நான் போயிட்டு வா. சரி, வரேன். போ. நீ போ, பக்கத்துல. வருவாங்களோ மாட்டாங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். வந்துட்டாங்களே. தம்பியோட அப்பா என்ன பார்த்துட்டா என் புருஷன் தான் தம்பிய கொல்ல துரத்துறாருன்னு தெரிஞ்சுக்குமே. அவங்க இதை பத்தி விசாரிச்சா நான் அந்த ஆளை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டியிருக்கும். இல்லையே, அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. என் பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் பெத்தவரை பத்தி தெரிஞ்சுக்கிற காலம் இன்னும் வரல.
அவனை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா நான் அவங்க கண்ணுல படக்கூடாது. இப்ப முன்னால போய் நின்னா பிரச்சனை ஆயிடும். ஆபத்துக்கு பாவம் இல்ல. இப்போதைக்கு நான் மறைவா இருக்கிறது தான் நல்லது. சீக்கிரம் கூட்டு வாங்க. ஓம் அக்னஜே நமஹ, வா, வா. ஓம் ஸ்பதஜே நமஹ, ஓம் அங்காரக்ரஹாய நமஹ, ஓம் பிருதிவ்யை நமஹ, க்ஷேத்ரபாலகாய நமஹ, அபயங்கராய நமஹ. வாங்கோ, அப்படி வந்து பிரதட்சணமா வந்து உட்காருங்க. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. உட்காருப்பா. ரெண்டு பேரும் ஒன்னா நில்லுங்க. சபைக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்கோ. உட்காருங்க. ஓம் சர்வஸ்யாப்தே சர்வசப்தே இந்த அக்ஷதை கையில வாங்கிட்டு சுக்லாம் பரதனம்னு சொல்லிட்டு போது கொட்டிக்குங்கோ. சுக்லாம் பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் ததுர்ஜம் சர்வஸ்யாப்தே சர்வசப்தே சர்வதேவதேனாஹ மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வர சொல்லுங்க பாத பூஜைக்கு. சதவானம் பவதே சதா யத்புருட சதேந்திரகே பாத பூஜை. இங்க பாத பூஜை பண்ணணுமா? எங்க அந்த பக்கம்? அந்த பக்கம். அப்படி வரணுங்களா? சரி, போ. இந்த தாம்பாளத்தை அவ கால் கீழே வைங்கோ. நீங்க அந்த பக்கம் வரணும், இவா இந்த பக்கம் வரணும். உங்களோட வலது கால் எடுத்து தாம்பாள தட்டுல வைங்கோ. ஓம் பித்ருப்யோ தேவதாப்யோ நமஹ, யஜமானஸ்ய வம்ச பித்ருப்யோ நமஹ. பாத பூஜைக்கு ஜலம் தாங்கோ, கால லம்புங்கோ. யஜமானஸ்ய பித்ருப்யோ நமஹ, க்ஷீராபிஷேகம் சமர்ப்பயாமி. ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோ மே அஸ்து சதா சிவோம். ஓம் சதவானம் பவதி சதா யத்புருட சதேந்திரக ஆயுஷ்யேவேந்திரியே. வைங்கோ. ததி தீர்காயுஷ. இந்த குங்குமத்தையே வைங்கோ. ரோஜனோ ரோஜமான சோபர சோபமான கல்யாணாஹ. யஜமானஸ்ய வம்ச வித்ருப்யோ நமஹ. என்னக்கா அம்மா எங்கடி? அம்மா காஃபி குடிக்க போனாங்க, இன்னும் காணோம். பாத பூஜை பண்றதுக்கு அம்மா கூப்பிடுவாங்க, போய் சீக்கிரம் கூட்டிட்டு வா. சரிக்கா. சரி மயிலு, நீ போய் அம்மாவை சீக்கிரம் கூட்டிட்டு வா. என்ன கூப்பிடதான் வர. என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. என்னம்மா இங்க வந்து நின்னுட்டு இருக்க? தலைவலி இப்ப எப்படி இருக்க? இன்னும் அதிகமாயிடுச்சு மயிலு. ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? வேணாம் வேணாம், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய்க்கலாம். இன்னும் 1 மணி நேரம் தான்மா. இங்க இருக்கிறதுக்கு பதிலா அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கலாம்ல. அக்காவும் உன்னை தேடிக்கிட்டே இருக்காமா. இல்லடி, அந்த மேல சத்தம் போக இதெல்லாம் எனக்கு ஆகல. நான் சத்த நேரம் இங்கேயே இருந்துக்கிறேன். தாலி கட்டுறப்ப வந்துடுறேன். நீ போ. அம்மா, பாத பூஜை செய்யறதுக்கு உன்னை கூப்பிடுவாங்களேம்மா. ஏய், பாத பூஜை புருஷனு பொண்டாட்டியும் சேர்ந்துதான் பண்ணிக்கணும். நான் கண்ணண்ணன் கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கேன். அவரும் வள்ளி அண்ணியும் என் சார்புல பூஜை பண்ணிப்பாங்க. ஐயர் கூப்பிடுறப்போ நீ மறக்காம அண்ணனை கூப்பிடு, அவரு பாத்துப்பாரு. போ. சரிம்மா. மயிலங்க பாரு, ஒரு நிமிஷம் இரு. நான் பக்கத்துல இல்லன்னு மலர் மூஞ்ச தூக்கி வச்சுக்க போறா. என்ன பத்தி யோசிக்காம அவளை சந்தோஷமா இருக்க சொல்லு. அம்மா, நிஜமாவே உனக்கு உடம்புதான் பிரச்சனையா? ஏய், இல்லன்னா நான் ஏன் இங்க வந்து இருக்க போறேன்?
சும்மா கேள்வி கேட்டுட்டு நிக்காம நான் சொன்னதை போய் செய் போ. கடவுளே, எனக்கே இப்படி ஒரு நிலைமைய கொடுத்த. என் பொண்ணுக்கு அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்க போகுது. அது முன்ன நின்னு நடத்துற சந்தோஷம் கூட எனக்கு கிடைக்கலையே. யாரோ ஒருத்தி மாதிரி தூரம் நின்னு பார்க்க வச்சுட்டியே. எந்த பாவத்துக்காக நீ எனக்கு இந்த தண்டனை கொடுத்தன்னு தெரியலையே. ஆயுஷேவேந்திரியே பிரதிரட்டதி. நீங்க ரெண்டு பேருமே நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அக்ஷதை போடுங்க. சதமானம் பவதி சதா யத்புருஷதேந்திரியே ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. பொண்ணோட அப்பா அம்மா இங்க வர சொல்லுங்க. வருவாங்க இருங்க. அம்மா எங்கடி? இந்த தாம்பாள தட்டை எடுங்க. சதேந்திரியே ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. அம்மாக்கு ஏதோ உடம்பு முடியல போல இருக்குக்கா. அதான் ஓரமா உட்கார்ந்துருக்காங்க. தாலி கட்டுறப்ப வந்துடுறாங்களாம். உடம்பு முடியலங்கிறதெல்லாம் சும்மாடி. வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. அம்மா கிட்ட என்னன்னு விசாரிச்சியா? அக்கா, அம்மா கிட்ட கேட்டா அம்மா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அக்கா. உன்னை எதுவும் யோசிக்காம சந்தோஷமா இருக்க சொன்னாங்க. பொண்ணு வீட்டுல வர சொல்லுங்க. மாமா வாங்க மாமா. ஏன் பவானி, இவங்க தான் மயிலோட அப்பா அம்மாவா? கல்யாணத்துக்காக திரும்பி வந்துட்டாரா என்ன? இல்லங்க, அப்பா கூட இல்லாததுனால வேற பெரியவங்களை வச்சு பாத பூஜை பண்றாங்க. மயில மாமான்னு கூப்பிட்டதை நீங்க கவனிக்கலையா? அப்படின்னா மயிலோட அம்மா எங்க? நானும் வந்ததுல இருந்து அவங்கள தாங்க தேடிட்டு இருக்கேன். மது, மயிலோட அம்மா எங்கம்மா? இங்கதான் எங்கேயோ இருந்தாங்க அத்தை. ஏன் அத்தை அவங்கள கேக்குறீங்க? மயில பத்தி தெரிஞ்சதுல இருந்து அவங்க அம்மாவை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவங்க தான் கண்ணுலயே சிக்க மாட்டேங்கிறாங்க. எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சா நானே போய் பார்த்துட்டு வந்துருவேன். நீங்க போய் பாக்குற அளவுக்கு அவங்க அவ்வளவு பெரிய ஆள் இல்ல அத்தை. தாலி கட்டும் போது எப்படி அவங்க இங்க வந்துருவாங்க? அப்ப நான் காட்டுறேன் அத்தை. சரி. மனுஷங்களை மயக்கிற வித்திய குடும்பமே கத்து வச்சிருக்கு போல. யாரா இருந்தாலும் அவங்கள பத்தியே விசாரிக்கிறாங்க. சர்வோபசாரான சமர்ப்பயாமி. குங்குமம் வச்சுட்டேல, இந்த அக்ஷதை கையில வாங்கிட்டு அவளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த திருமாங்கலத்தை எடுத்துட்டு போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. ஆயுஷேவேந்திரிகே பிரதிதிஷ்டதி. முதலாளி அக்கா, தாலி கட்டுற நேரமே வந்துருச்சு. இப்பவும் வராம அம்மா என்னடி பண்ணிட்டு இருக்காங்க? நான் போய் பாக்குறேன்க்கா. பாக்காத, கையோடு புடிச்சு கூட்டிட்டு வா. அவங்க இங்க வரலன்னா நான் தாலியை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லு. சரி, நான் போய் பாக்குறேன்க்கா. மலர் கூட நிக்காம நீ எதுக்கு இங்க வந்த? நான் அக்கா கூட இருக்கிறத விட நீ அங்க இருக்கிறது தாமா முக்கியம். என்னாச்சு மலர்? என்னன்னு புரியலங்க. அம்மா எங்கேயும் உட்காந்துட்டு வரவே மாட்டேங்கிறாங்க. என்ன பிரச்சனை அத்தைக்கு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? தெரியலங்க. அவங்க இல்லாம நான் எப்படி சந்தோஷமா தாலி கட்டிக்க முடியும்? சரி, நீ டென்ஷன் ஆகாத, நான் அம்மா அனுப்பி கூட்டு வர சொல்றேன். அம்மா,
ஒரு நிமிஷம். மலரோட அம்மா உள்ள வர மாட்டேங்கிறாங்களா? போய் பார்த்து கூட்டு வாங்க. சரிப்பா. மறுபடி சொல்லு கோபி. நீங்களும் கொஞ்சம் அம்மா கூட போங்க. சரி இரு, வரேன். போய் கூட்டு நான் வந்துடுறேன். சரி, அம்மா வந்துருவாங்க. அக்கா கழுத்துல தாலி ஏற போதுமா? இப்ப வாச்சு வாமா. எனக்கு தான் முடியலன்னு சொல்றேன்ல. பொய் சொல்லாதம்மா. உன் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா உயிர் போற நிலைமை வந்தா கூட நீ கூட நின்னு சந்தோஷப்படுவியே தவிர இப்படி ஒதுங்கி நிக்க மாட்டமா. எங்களெல்லாம் கரை சேர்க்கணும்னு தானே நீ இவ்ளோ காலம் கஷ்டப்பட்ட. அதுக்கான முதல் பலன் இன்னைக்கு கிடைக்க போதுமா. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்காம நீ ஏன் இப்படி விலகி நிக்கிறேன்னு எனக்கு புரியலமா. உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லுமா. நானும் அதை கேட்க தான் வந்த சம்பந்தி. இவ்வளவு நேரம் நீங்க அங்கதானே இருந்தீங்க. திடீர்னு என்னாச்சு உங்களுக்கு? ஏன் சம்பந்தமே இல்லாத மாதிரி இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? நான் ஏன் ஒதுங்கி நிக்கிறேன்னு உங்களுக்குமா புரியல சம்பந்தி? புருஷனை பிரிஞ்சு வாழ வெட்டிங்கிற பேரோட நான் என் காலத்தை தள்ளிட்டு இருக்கேன் சம்பந்தி. புருஷன் இல்லாம நான் வச்சிருக்கிற பொட்டுக்கும் என் கழுத்துல இருக்கிற தாலிக்கும் என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க?